அழகான இயற்கை சூழ்ந்த இடத்துக்கு பேராபத்து வந்திருக்கிறது. மத்திய அரசு தனது முடிவை மாற்றிக்கொள்ளாவிட்டால் இந்த இயற்கை சூழ்ந்த இடம் சீக்கிரமே காணாமல் போகும். மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் உள்ள அரிட்டாப்பட்டி தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கும் இடம். இந்த பகுதியில்தான் டங்ஸ்டன் சுரங்கத்தை அமைக்க மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது. டங்ஸ்டன் மிக பலமான உலோகம், 3000 டிகிரி வெப்பத்திலும் உருகாதது. அந்த உலோகம் இந்த பகுதிகளில் உள்ள மலைகள் நிறைந்த நிலப்பரப்பில் கிடைப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் இங்கே டங்ஸ்டன் சுரங்கத்தை அமைக்க மத்திய அரசு டெண்டர் வெளியிட்டது. அந்த டெண்டரில் வென்றது வேதாந்தா குழுமத்தை சேர்ந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனம். ஆமாம், இதே வேதாந்தா குழுமம் தான் தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலைக்கும் உரிமையாளர். கிட்டத்தட்ட 2000 ஹெக்டேர் பரப்பளவில் இங்கே சுரங்கம் தோண்டப்படும். அதற்கான அனுமதியை இந்த நிறுவனத்துக்கு மத்திய அரசு வழங்கியுள்ளது. அழகாய் தெரியும் மலைப்பரப்பு தானே, இதில் டங்ஸ்டனை வெட்டி எடுத்தால் என்னவென்று இந்த கிராம பகுதிகளை கடந்து சென்று விட முடியாது. இந்த கிராம பகுதி தமிழ்நாட்டின் முக்கியமான இயற்கை சூழ்ந்த பகுதி. கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மேலூரில் அரிட்டாப்பட்டியை உள்ளடக்கிய பகுதிகளை தமிழ்நாட்டின் பல்லுயிர் பெருக்க பாரம்பரிய தலமாக மாநில அரசு அறிவித்திருந்தது. அந்த அரசாணையில் தமிழில் கல்வெட்டுகள், சமணர் படுகைகள், 2200 ஆண்டுகளுக்கு பழமையான குடவரை கோயில்கள், 7 சிறு குன்றுகளை தொடர்ச்சியாக இப்பகுதி கொண்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்புகள் மட்டுமல்லாது 72 ஏரிகள், 200 இயற்கை நீரூற்று குளங்கள், 3 தடுப்பணைகள் இங்கே இருக்கின்றன. வெள்ளை வல்லூறு, செம்மார்பு வல்லூறு, பாம்பொன்னி கழுகு உட்பட 250 வகையான பறவைகளும், அலங்கு, மலைப்பாம்பு, தேவாங்கு போன்ற உயிரினங்களுக்கும் இதுதான் இருப்பிடம். இவை அனைத்துக்கும் மேல் இந்த பகுதி மக்களின் வாழ்வாதார இடமாக இருக்கிறது. இது விஷயத்துல ஏலம் விட்டு விட்டுவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த அரசை பொறுத்தவரைகள் நிச்சயமாக சொல்கிறேன், ஏலம் விட்டாலும் சரி, நிச்சயமாக உறுதியாக இந்த அரசு அதற்குரிய அனுமதியை தருவதற்கான வாய்ப்பே கிடையாது. டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு மாநில அரசு கடுமையான எதிர்ப்பை சொல்லியிருக்கிறது. டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு அனுமதி மறுத்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்பட்டால் நான் பதவியில் இருக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். முதலமைச்சராக இருக்கிற வரையில் நிச்சயமாக ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற வரையிலே இது நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இன்று இங்கு என்ன நிலைமை, இங்குள்ள மக்கள் என்ன சொல்கிறார்கள், இங்கே உள்ள பிரச்சனைகள் என்ன, இந்த கிராமங்களில் என்ன பாதிப்பு, தெரிந்து கொள்வோம் வாங்க. நாம் இப்போ நிற்கிற இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு அண்மையில் தமிழகத்திலேயே முதல் முறையாக ஒரு பல்லுயிர் மரபு பாரம்பரிய மண்டலமாக அறிவிக்கப்பட்ட மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் அரிட்டாப்பட்டிங்கிற இந்த குடைவரை சிவன் கோயில் நின்றுட்டு இருக்கோம். இங்கே நிற்கும் போதே இந்த இடம் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் முற்பட்டதுங்கிறது தெரிய வருகிறது. 2200 ஆண்டுகள் முற்பட்ட சமணர் புடைப்பு சிற்பங்கள்லாம் அந்த பக்கம் இருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. ஆனாலும் கூட இது 2200 ஆண்டுகள்ங்கிறது குறைவாக தான் தோணுது. அந்தளவுக்கு இது லட்சம், 1000 ஆண்டுகள், அதாவது பில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு மூத்த வளமான பாறைகளும் சிற்பங்களும் இயற்கை எழில் சூழ்ந்த பல்லுயிர் மண்டலமாக கிட்டத்தட்ட 250க்கு மேற்பட்ட பறவைகளும் நீர்நிலைகளும் இருக்கிற ஒரு பகுதியில் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இந்த பகுதியில் தான் இப்போ இந்தியா முழுக்க பரபரப்பாக பேசப்படுற, தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்படுற சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதாவது டங்ஸ்டன், அந்த டங்ஸ்டன் ஏலத்திற்கு தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இப்படி ஒரு கனிம வளங்களை தனியாருக்கு கொடுக்குற அந்த செய்தியே தமிழகத்துக்கும் தெரியாது, இங்கே இருக்கிற மக்களுக்கும் தெரியாது, இந்த ஊர் பஞ்சாயத்துக்கும் தெரியாது. அப்படிங்கிறதான் ஒரு மிகப்பெரிய சோகம். ஆனால் இங்கே இப்படி ஒரு வளம் நிறைந்த பகுதி எப்படி அவங்க கொடுத்தாங்கிறது இன்னொரு மிகப்பெரிய கேள்வி. இந்தியா என்பது பண்பாட்டு செழுமை மிக்க ஒரு மாநிலம். அதில் குறிப்பாக தமிழ்நாடு, இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாரம்பரிய பல்லுயிர் இருக்கிற இடம். எப்படி அனுமதி கொடுத்தாங்கிறது ஒரு மிகப்பெரிய சோகமாக இருக்குது. இந்த மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த பக்கம் ஆடு மேய்க்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரு 15 நாளைக்கு எங்களுக்கு நைட்டு தூக்கமே வரல. அந்த செய்தி கேட்டதுலேருந்து எங்களுக்கு தூக்கமே வரல, விடிய விடிய எங்களுக்கு நினச்சா திக்குங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. இந்த பகுதியை நீங்கள் இங்கே இருக்கிற டங்ஸ்டன் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த பகுதியில் இருக்க ஒட்டுமொத்த இயற்கை வளங்களும் சூறையாடப்படும். அப்புறம் இந்த பகுதி முற்றிலும் ஒரு பாலைவனமாக மாறிடும். ஆனால் இந்த பகுதி பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி. எனவே இயற்கைக்கு தான் நம்ம முதலிடம் கொடுக்கணும். பல்லுயிர் சூழலியல் மண்டலம்ங்கிறது இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே இயற்கை வாழிடங்களும் முக்கியம், மக்கள் முக்கியம். அதை விட இந்த நிலம் மக்களுக்கானது, இந்த நிலம் மக்களுடையது. 1000 ஆண்டுகளாக மக்கள் கொண்டாடுகிற, பாதுகாத்து கொண்டிருக்கிற
கொண்டிருக்க அந்த நிலம் தாது எடுக்கிறேங்கிற பேரில் ஒட்டுமொத்தமாக சூறையாடுவதற்கு, அது குறிப்பாக தனியார் நிறுவனத்துக்கோ அரசுக்கோ ஒட்டுமொத்தமாக வந்து கொடுப்பதற்கான எந்த அடிப்படை ஆதாரமோ தார்மீக உரிமையோ அவங்களுக்கு கிடையாது. இது மக்களுக்கான நிலம் அப்படிங்கிறத என்னுடைய பார்வை. டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கணும் அப்படின்ற அந்த ஆய்வுகள் 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆரம்பிக்கப்பட்டது. இது மக்களுக்கு போதிய அளவில் போய் சேரலை. அவங்களுக்கு இங்கே இருக்கவங்களுக்குலாம் தெரியலன்னு சொல்கிறாங்க. இது எப்படி அவங்களுக்குலாம் தெரியாமல் எப்படி இந்த ஆய்வுலாம் நடந்தது? அதிகாரிகள் தான் அதுக்கு துணை போயிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே இங்கே வந்து ஆய்வு செஞ்சுட்டு போயிருக்காங்கன்னா அவங்க ஒரு எதேச்ச அதிகாரம் தான், ஏகாதிபத்தியம் மாதிரி தான் இது. அப்போ யாருக்குமே சொல்லாமல் இந்த பகுதியில் இருக்கிற பஞ்சாயத்து, ஏன்னா பஞ்சாயத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு சட்டத்தை நிறைவேற்றிட்டீங்கன்னா, தீர்மானத்தை நிறைவேற்றிட்டீங்கன்னா அது உச்சநீதிமன்றம் வரை செல்லும். அப்படி இருக்கும்பொழுது இவங்க எப்படி வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி யாருக்குன்னு சொல்லாமல் வந்தாங்க அப்படிங்கிறதே இங்கே அவங்க மக்களை மதிக்கலை. இங்கே மறைமுகமாக அவங்க வந்து அதை வந்து எல்லாம் எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரு நோக்கம் தான் அதில் முதன்மையாக இருக்குங்கிறது தான் தெரியுது. ஏன்னா தனியாருக்கு தாரை வார்ப்பதில் அவங்க வந்து அவங்க அந்த அளவுக்கு ஈடுபாடாக இருக்காங்களோ அப்படின்னு ஒரு அச்சம் இருக்குது. இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பது சம்மந்தமாக இப்போ மத்திய அரசு வந்து அனுமதி பெற்றிருக்கோம் அப்படின்றாங்க. மாநில அரசு இல்லை எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்ன்றாங்க. இப்போ அரசியல் கட்சிகளுக்குள்ளேயே ஒரு முரண்பாடு இருக்குது. நீங்கள் தான் அதை பண்ணீங்க, நாங்கள் தான் இதை பண்ணோம் அப்படின்ட்டு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யார் வேணுமாலும் பண்ணட்டும். அவங்க வந்து நீங்கள் பண்ணீங்க, நாங்கள் பண்ணீங்க, நீங்கள் பண்ணலை, நாங்கள் பண்ணலாம் கூட அவங்க சொல்லட்டும். அதை பற்றி எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு மக்கள், நாங்கள் அடிப்படை இந்த நிலம் தான் எங்களுக்கு ஆதாரம். இங்கே இருக்கிற இயற்கை வளங்கள் தான் எங்களுடைய ஆதாரம். காலங்காலமாக 1000 ஆண்டுகளாக இந்த நிலத்தை நம்பி வாழக்கூடிய ஒரு சாதாரண எளிய குடி மக்கள் தான் இந்த நம்ம மக்கள். என்னை போன்ற நானா உழவுக்குடி மக்களை விவசாயம் சேர்ந்தவங்க. அப்போ விவசாயமும் இங்கே இருக்கிற உயிர்களும் தான் எங்களுக்கு முக்கியம். நீங்கள் அதிகாரத்தில் வாங்க, வராமல் போங்க, நீங்கள் செய்யுங்க, செய்யாமல் போங்க. ஆனால் எங்களுக்கு வந்து நிலமும் இங்கே இருக்கிற வளங்களும் இங்கே இருக்கிற அரிய வகையான பண்பாட்டு அடையாளங்களும் காலங்காலமாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற உயிர்களும் எங்களுக்கு முக்கியம். எனவே அதற்கு வந்து எந்த அளவுக்கு சிதைவு ஏற்பட்டாலோ, அதற்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்பட்டாலோ ஒட்டுமொத்தமாக மக்கள் இப்போ வந்து விழிப்புணர்வோடு இருக்காங்க. மக்கள் வந்து தயாராக இருக்காங்க இதை எதிர்ப்பதற்கு, களத்தில் நிற்பதற்கு. எனவே மக்கள் நலமே இந்த நாட்டில் நலம். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் அப்படிங்கிறத நம்முடைய பொதுமறை. எனவே அதுதான் வந்து இங்கே தெய்வமாக இருக்கப்படும். ஏன்னா அதிகாரம் ஒருபோதும் மக்களுக்கு வந்து பொருட்டல்ல. மக்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு. மேல இருக்கிற ஆட்சியாளருக்கு அதிகாரம் எப்போதுமே கிடையாது. மக்கள் கையில் தான் அதிகாரம் இருக்கிறது. இந்த நிலம் மக்களுடைய நிலம். பூவுலகின் நண்பர்கள் அமைப்பை சேர்ந்த பிரபாகரன் வீரரசு அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ மதுரையில் இந்த டங்ஸ்டன் எடுக்கிறதுல வந்து பெரிய பிரச்சனை சொல்றாங்க. ஆனால் டங்ஸ்டன் வந்து மிக முக்கியமான ஒரு உலோகமாக சொல்லப்படுது. அதை எடுத்தா நம்ம நாட்டுக்கு நல்லது தானே அப்படின்னு அதை ஆதரிக்கிறவங்க சொல்றாங்க. அதே எதிர்க்கிறீங்க? ப்ரீஷியஸ் மெட்டல்ஸை போல டங்ஸ்டனுக்கும் உலகெங்கிலும் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் இருக்கு. இப்போ யூஎஸ்லையும் யூரோப்லையும் அதை வந்து கிரிட்டிக்கல் ரேர் மினரலாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்தியாவிலுமே பார்த்தீங்கன்னா அந்த ரேர் எர்த் மினரல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு முனைப்பு வந்து இந்தியாவும் காட்டிட்டு. சீனா தான் உலகத்திலே அதிகமாக இந்த டங்ஸ்டனை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய நாடாக இருந்துருக்கு. அப்போ இந்த டங்ஸ்டனுடைய அந்த தேவைக்கு டிமாண்ட் இருக்கும் காரணத்தினால அது வந்து நிறைய டிஃபென்ஸ் மெட்டீரியலில் உங்களுக்கு இராணுவ தளவாடங்களை உருவாக்குவதற்கும், நியூக்ளியர் ரியாக்டர்ஸுக்கும், அதே மாதிரி எலக்ட்ரானிக் ரினியூவபிள் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் வந்து பயன்படுறதுனால பெரிய டிமாண்ட் இருக்கிறது உண்மைதான். ஆனால் இந்தியாவின் வளர்ச்சிக்கு இது பயன்படுமா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்குறோம். இப்போ இதிலேருந்து உங்களுக்கு காப்பர் உற்பத்தி பண்ணுச்சு ஸ்டெர்லைட் நிறுவனம். அப்போ காப்பர்னால இந்தியாவுக்கு வந்து அது காப்பர் சப்ளை பண்ணுச்சான்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி தான் அங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து அதிகமாக போச்சு. அதே நேரத்தில் வரி ஏய்ப்பு செய்தார்கள் ஸ்டெர்லைட் நிறுவனம். அப்போ இங்கே கட்ட வேண்டிய வரியும் வந்து இந்த தொழிற்சாலையை ரன் பண்ணுறதுக்கான லாபம் ஈட்டுவதற்கான வரியும் இங்கே வந்து கட்டலை. அப்போ இந்தியா பொருளாதாரத்துக்கு அது ஒன்றும் பெருசாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணல. மாறாக இங்கேருந்த வளங்களை சுரண்டி சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுத்தி 13-14 பேர் மக்கள் இறப்பதற்கு காரணமாக இருந்து, அப்போ அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை வந்து பாதிப்பு அடைகிறதுக்கு காரணமாக இருந்து தான் அந்த நிறுவனம் வந்து ரன் ஆச்சு. அதே ஸ்டெர்லைட் நிறுவனம் அவர்களுடைய உரிமையாளர் அனில் அகர்வால் அவர்கள் உரிமையாளராக இருக்கக்கூடிய நிறுவனம் தான் இந்த இந்துஸ்தான் ஜிங்க். அப்போ இதே நிறுவனம் வந்து இங்கே காப்பருக்கு பதிலாக உங்களுக்கு டங்ஸ்டன் எடுக்க போகிறாங்க. தூத்துக்குடிக்கு பதிலாக மதுரையில் இதை செய்ய போகிறாங்க. ஏற்றுமதி தான் அதிகமாக ஆகும்போது தவிர்த்து இதனால் வந்து இந்தியாவுடைய டங்ஸ்டன் தேவை வந்து இதனால வந்து தன்னிறைவு அடைஞ்சிரும், இந்தியா வந்து இதனால வந்து ஒரு வல்லரசு நாடாயிரும் அப்படின்ற அந்த ஒரு நரேட்டிவ்லாம் நிச்சயமாக இங்கே வந்து. ஆனால் இப்போ நம்ம இறக்குமதி தானே பண்ணிட்டு இருக்கோம். உலகத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே டங்ஸ்டன் கொடுக்கறது வந்து சைனா தான். 82% வந்து சைனா தான் வந்து டங்ஸ்டன் மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் வச்சிருக்கு. ஆனால் 2019ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு டங்ஸ்டனுடைய பாதிப்புகளை உணர்ந்து சைனா வந்து டங்ஸ்டன் உற்பத்தி வந்து படிப்படியாக இப்போ குறைச்சிட்டு வராங்க. அங்கே உள்ள மைனிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இப்போ வந்து கம்மியாயிட்டு இருக்கு.
உங்களுக்கு டங்ஸ்டன் நிறுவனங்களுக்கு கடுமையான சூழலியல் சட்டங்களை வந்து சீனா கொண்டு வந்துள்ளது. முக்கியமாக அதோடைய வேஸ்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, வேஸ்ட்டு வந்து இன்னைக்கு ஜென்ரேட் ஆனாலே அது வந்து டாக்ஸிக்ன்ற அடிப்படையில் அந்த வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டன் வேஸ்ட்டுக்கும் $140 வந்து டேக்ஸ் வந்து சைனா வந்து ஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்து அதனுடைய உற்பத்தியை வந்து குறைக்கும் முயற்சி வந்து உலக நாடுகள்லாம் இருக்கும் போது நாம ஏன் வந்து அதை வந்து அதுவும் சூழலில் முக்கியத்துவம் வாய்ந்த அரிதாப்பட்டி பகுதியில் வந்து நம்ம ஏன் கொண்டு வரணும் அப்படின்றது தான் எங்களுடைய கேள்வி. இப்போ இந்த அரிட்டாப்பட்டியில் வந்து கொண்டு வரதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கீங்க. ஆனால் ஏற்கனவே வந்து கர்நாடகா, ஆந்திரா, ராஜஸ்தான்லாம் இருக்குது. அந்த பகுதிகளும் பிரச்சனை இல்லை. அதுக்கும் அரிட்டாப்பட்டிக்கு என்ன வித்தியாசம்? இப்போ உலகெங்கும் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சின் காரணமாக பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாக ஒரு 50% வனப்பகுதி, இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள், சதுப்பு நிலங்கள், இந்த மாதிரி ப்ரொடெக்டட் ஏரியாஸ் வந்து ஒரு 50% வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐபிசிசி வந்து அறிவுறுத்திருக்காங்க. அதாவது கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இருக்கின்ற இயற்கை அமைப்புகளான நீர்நிலைகள், வனப்பகுதிகள், சதுப்பு நிலங்கள், மலைகள், கடல், இந்த மாதிரியான பகுதியை ப்ரொடெக்டட் ஜோனாக அறிவிச்சிடணும். நோ டெவலப்மெண்ட் ஜோனாக அறிவித்து அதை வந்து அப்படியே பாதுகாக்கணும். இதை இன்னும் ஒரு 5 வருஷத்துல நம்ம செய்யணும், இல்லாட்டி ஒரு கடுமையான விளைவுகளை சந்திக்கக்கூடும்னு 160 நாடுகளை சேர்ந்த விஞ்ஞானிகள் ஐபிசிசி அறிக்கையின் மூலமாக எச்சரித்திருக்கிறாங்க. அப்போ புதிதாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிற நாம ஏற்கனவே ப்ரொடெக்டட் ஹெரிட்டேஜ் பயோடைவர்சிட்டி சைட்டாக அறிவிக்கப்பட்டுள்ள அரிதாப்பட்டியில் நாங்கள் வந்து டங்ஸ்டன் மைனிங் பண்ண போகிறோம் அப்படின்னா இது எப்படி வந்து ஒரு சரியான விஷயமாக இருக்கும்? அப்போ காலநிலை மாற்றத்தை கன்சிடர் பண்ணால் கூட நம்ம இதை வந்து நிச்சயமாக பண்ணக்கூடாது. அந்த பகுதியுடைய மக்களுடைய வாழ்வாதாரம், ஆரோக்கியம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உயிர் பன்மையும், அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய ஹிஸ்டாரிக்கல் ஹெரிட்டேஜ் சைட்டாக அது இருக்குது. அப்போ இப்படி பல காரணங்களுக்காக அந்த அரிதாப்பட்டியில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வரக்கூடாது அப்படின்றத மக்கள் வலியுறுத்துகிறாங்க. இப்போ உலகின் நண்பர்கள் சார்பாக எங்களுடைய கோரிக்கையும் அதாக தான் இருக்குது. டங்ஸ்டன் அந்த கெமிக்கல்னால என்ன பிரச்சனை இருக்குது? டங்ஸ்டன் அப்படின்றது ஒரு ஹெவி மெட்டல், கன உலோகம். இருக்க ஹெவி மெட்டல்லே ஒரு ஹெவியஸ்ட் மெட்டல் அப்படின்னு நம்ம எடுத்தோம். அதோடைய அந்த உறுதித்தன்மைக்காக தான் அதோடைய டிமாண்டும் இருக்கு. அப்போ இந்த டங்ஸ்டனுடைய ஒரு நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஈஸியாக வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகிடும். கிரவுண்ட் வாட்டரை போய் கண்டாமினேட் பண்ணிடும். சாயிலில் வந்து ட்ராவல் ஆகிற அந்த மொபிலிட்டி அதுக்கு அதிகம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, சாயில்லையும் இந்த சர்ஃபேஸ் வாட்டர்லையும் கிரவுண்ட் வாட்டர்லையும் ஈஸியாக வந்து கண்டாமினேட் பண்ணக்கூடியது. அப்போ இதனால மனிதர்களுக்கு பாதிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாங் டேர்மில் இதை வந்து நம்ம சுவாசிச்சோம், எக்ஸ்போஸ் ஆகிறோம் அப்படின்னா பாதிப்பு அப்படின்றது பல்மனரி டிசீஸ் வரும். அதே மாதிரி உங்களுக்கு கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இது லாங் டேர்ம் இம்பேக்ட் தான். ஆனால் டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை வந்து டைரெக்டாக இம்பேக்ட் பண்ணோம். புழு பூச்சிகள் வந்து அதோடைய இனப்பெருக்கத்துக்கு வந்து தடையாக இருக்கும். இதெல்லாம் வந்து இங்கே உள்ள சாயிலில் பண்ணக்கூடிய பாதிப்பு. டங்ஸ்டன் சுரங்கத்தை பொறுத்தவரையும் நாங்கள் பயப்படுறதெல்லாம் டங்ஸ்டனை பார்த்து கிடையாது. டங்ஸ்டனை வந்து நீங்கள் எடுக்கும் போது அதிலிருந்து துணையாக அதனுடைய பை ப்ராடக்டாக வரக்கூடிய மற்ற கன உலோகங்கள் தான். ஒரு டங்ஸ்டன் நீங்கள் மைன் பண்ணி நீங்கள் சாண்ட்லேருந்து டங்ஸ்டன் எடுக்கிறீங்க அப்படின்னா, அப்போ அது கூடயே பார்த்தீங்கன்னா மற்ற கன உலோகங்களும் பூமியிலேருந்து பிரித்து எடுக்கப்படும். அப்போ அதில் இருக்கக்கூடிய முக்கியமாக அர்சனிக், காப்பர், ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரி, லெட் போன்ற கன உலோகங்கள் நிச்சயமாக இந்த மைன்ஸ்லேருந்து அது வரும். இது வேஸ்ட்டில் வெறும் டங்ஸ்டன் மட்டும் கிடையாது, இவ்வளவு கன உலோகங்கள் இருக்குது. இது எல்லாமே கார்சினோஜெனிக், கேன்சர் ஏற்படுத்தக்கூடியது. அப்போ இதிலிருந்து வந்து உங்களுக்கு சாயில் கண்டாமினேட் ஆகும்போது, வாட்டர் கண்டாமினேட் ஆகும்போது அது ஒரு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். இப்போ உலக அளவில் பார்த்தீங்கன்னா பல டங்ஸ்டன் சுரங்கங்களில் இந்த பாதிப்பு வந்து கண்கூட மக்கள் வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் ஏதாவது இருக்கா? 2001 வந்து உங்களுக்கு யூரோப்பில், அதாவது சென்ட்ரல் யூரோப்பில் போர்ச்சுகல் நாட்டில் இயங்கிட்டு இருந்த பான்ஸ்கொயரியா அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து ஒரு டங்ஸ்டன் சுரங்கம் செயல்பட்டு இருந்துச்சு. அது அந்த யூரோப்லேயே இருக்கக்கூடிய பெரிய சுரங்கம். அந்த சுரங்கத்தை 2001 வந்து மூடுறாங்க. அதுக்கு பிற்பாடு அந்த டெய்லிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த வேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த மைனோட டங்ஸ்டன் மைன் வேஸ்ட் வந்து டெய்லிங்ஸ் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இந்த டெய்லிங்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா அந்த டெய்லிங் டேமில் ஏற்பட்ட விபத்து, அது ஒரு லீக்கு ஏற்பட்டுச்சு. அதன் மூலமாக 8 மில்லியன் டன் அளவுக்கான இந்த கழிவுகள் வந்து வெளியே ஸ்பில் ஆச்சு. அப்போ இதிலிருந்து வெளியேறக்கூடிய ஹெவி மெட்டல்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலையில் போய் பாதித்த காரணத்தினால அந்த நீரை பருகிய பல மக்களுக்கு வந்து கேன்சர் வந்துச்சு. அப்போ கேன்சர் வருவதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்த அர்சனிக் கண்டாமினேஷன். அப்போ அர்சனிக் கண்டாமினேஷன் ஏற்பட்டு மக்கள் வந்து இரத்த புற்றுநோய், அதுவும் குறிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து இந்த லுக்குமியான்னு சொல்லக்கூடிய இந்த இரத்த புற்றுநோய் வந்துச்சு. அதே மாதிரி சீனாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா
சீராவோட ஜிகாங்ஸ் மாகாணத்தில் தாயு கவுண்டி அப்படின்ற ஒரு ஊர். ஸோ அந்த ஊரில் செயல்பட்டு இருந்த ஒரு டங்ஸ்டன் சுரங்கத்தில் ஏற்பட்ட இந்த கழிவுலேருந்து கசிந்த இந்த அர்சனிக்கும் ஜிங்க்கும் என்ன பண்ணுச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலத்தை வந்து பாதிச்சு. இந்த தாயு கவுண்டியை சுற்றி இருக்கக்கூடிய விவசாய நிலத்தில் 67% விவசாய நிலத்தில் வந்து இந்த ஹெவி மெட்டல் கண்டாமினேஷன் இருக்குது. அப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த விளையக்கூடிய இந்த உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து அர்சனிக்கும் ஜிங்க்கும் வந்து கலந்துருக்கு, லெட் பாய்சனிங் இருக்குது அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சீனாவிலே வந்து ஷாண்டோ மாகாணத்தில் இருக்கக்கூடிய இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய விவசாய நிலத்தில் வந்து வாட்டர் சாம்பிள் டெஸ்ட் பண்ணும்போது கிரவுண்ட் வாட்டரில் 1 லிட்டருக்கு 325 கிராம் அளவுக்கு வந்து அர்சனிக் இருந்திருக்கு. அதே மாதிரி சாப்பாடை எடுத்துக்கிட்டிங்க, அதோடைய அரிசி பேடி எடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் உங்களுக்கு பாதுகாப்பான அளவுகளை விட 50 மடங்கு அதிகம் வந்து அர்சனிக் இருக்குது. அப்போ இது வந்து உணவாக உட்கொள்ளும் போது நம்மளோட உணவு சங்கிலியில் அது கலந்து நம்மளோட உடலில் வந்து அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கேன்சர்னால அவதிப்பட்டு இருக்காங்கன்னா அதுக்கு இந்த டங்ஸ்டன் சுரங்கம் தான் காரணம். ஏழுமலையில் கலிஞ்சமலை கருப்பன், கலிஞ்சமலையில் சிவனோட சுயம்பு லிங்கமா, முக்கால பாண்டிய மன்னர், பஞ்ச பாண்டவர், முனிவர், சித்தர் எல்லாரும் இருந்து குடையப்பட்ட மலை. அதில் வலது பக்கம் லலிதீஸ்வரரும் இடது பக்கம் வலம்புரி விநாயகர், உள்ள யாதபாவர் 2 பேர் காவல் தெய்வங்கள், சுயம்பு லிங்கம். அதுக்கு அடுத்து வயிற்றுப்புலான் மலை. வயிற்றுப்புலான் மலையில் வடக்கு தளவில் கந்திரி குட்டுண்டு, அது முஸ்லீம் கும்பிட்டு வர கந்திரி குட்டுன்னு இருக்கு. வயிற்றுப்புலான் மலையிலே மூலிகள் ஊத்து, புளிப்பு ஊத்து. அது மிகவும் எத்தனை ஆண்டுகளுக்கு மழையே இல்லைன்றாலும் அங்கே தண்ணி ஊற்று இருந்துக்கிட்டே இருக்குது. ஆப்டா மலை, ராமாயி மலை எடுத்து ஆப்டா மலை, கழுகு மலை, தேங்கூர் மலை, குட்டமத்தி மலை. அங்கே பஞ்ச பாண்டவர்கள் படுக்கறை ஸ்கூல் வச்சு நடத்துனது எல்லாமே அங்கே இருக்கப்படுது. இது பரம்பரையாக அரட்டாவட்டி மக்கள், எல்லா மக்களும், மதுரை மாவட்டம் எல்லா மக்களும் கும்பிட்டு வர புனிதமான இடம். இந்த இடத்த யார் வந்து மண்ணை தொட்டாலும் ஒரு பிடிச்சோடி மண் இங்கே இருந்து அரட்டாவட்டிலேருந்து எடுத்து போக முடியாது. அது தெய்வத்தோட சக்தி. கலிஞ்சமலை கருப்பன், சிவன் இவங்க பார்வையில் தான் இது பூரா இருக்குது. மக்கள் வேண்டும், மக்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் டங்ஸ்டன் ஏலம் மத்திய பாஜக ஆட்சியை கண்டித்தும் நாளை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மேலே நாட்டார்கள் மக்களவை உரிமை கழகத்தின் சார்பாகவும் தெற்குத்தெரு கிராமத்தின் சார்பாகவும் கட்டப்பட்டி அருகில் தோட்டத்தில் மாபெரும் தர்ணா போராட்டம் நடைபெறுவதால் அனைத்து பொதுமக்களும் இந்த போராட்டத்தில் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் தாங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அரியூர் அரட்டாவட்டி அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலே பேர் ஊர். இந்த அரட்டாவட்டியில் 7 மலை பூரா தெய்வந்தேன், வேற யாரும் இல்லை, தெய்வந்தே இருக்குது. இந்த பிரச்சனை உங்களுக்கு எப்பமா தெரிய வந்துச்சு? எங்களுக்கு 2 வருஷம் ஆகுது தெரியும். சரிங்கம்மா. பிரச்சனை வந்து 2 வருஷமா ஆயிடுச்சு. அந்த கையை கூட்டிக்கிட்டு வந்து போட்டா இருக்கேன். இப்ப கூட எங்க மலையோட வீடு வெட்டியிருக்கியா, அக்காளுக்கு வீடு வெட்டி கொடுத்துருக்கியா. அந்த வீடு ஒரு சாமியை வச்சு ஒரு சிலையை வச்சு இதுல நீ பழகிக்க, எங்க அக்கா வேற போட்டு அப்படின்ட்டு வச்சிருக்கிறேன். அந்த பையனால வந்தது எங்களுக்கு. அந்த பையனால இந்த பிரச்சனை வந்ததுங்களா? அந்த காலத்தில் உள்ளவங்களாம் வந்து மண்ணை கிண்டி தான் பொழைச்சாங்க. 2வது ஆற்று பாசனம் தான், ஆற்று பாசனம்லாம் இல்லை, மானம்பாரி தான். அதில் வர்ற வருமானத்தை வச்சு தான் நாங்களாம் சாப்பிட்டு ஏதோ மண்ணை கிண்டி எங்கள் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருந்தோம். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி அந்த ஊரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கூட்டம் போட்டாங்க. அது இல்லை, சும்மா பொய்ன்னு சொல்லி விரட்டிட்டாங்க. சரின்னு அப்படியே இருந்தோம். இப்போ மறுபடியும் 2 வருஷத்துக்கு பின்னாடி மத்திய அரசு வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கு, இதை நம்ம வந்து போராடணும்னு சொல்லி எங்கள் ஊரில் கூட்டம் போட்டு சொன்ன பின்னாடி தான் எங்களுக்கே தெரியும். தெரிஞ்ச பின்னாடி என்ன பண்ண, நானாக வீடு கூட இல்லை, வாடகை வீட்டில் தான் நானாக இருக்கேன். இப்போ தான் சாமின்னு கும்பிட்டு ஒரு வீட்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுவும் ஆபத்துன்னு சொல்லிட்டு எடுக்க போகிறாங்கன்னு சொல்ல வந்து ஒரு பாதிட்டே நிப்பாட்டிட்டேன். 2வது சித்தர் கோயிலெலாம் இருக்குது, நாங்கள் சாமியை நம்பி இருக்கோம். நான் சாமி எங்களை வெளியேற்றாது. கலிஞ்சமலையெல்லாம் எலமனாச்சி அம்மாலாம் இருக்குது, எங்களை பாதுகாத்துக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. இருந்தாலும் இந்த மத்திய அரசும் தமிழ்நாடு அரசும் இந்த மாதிரி செய்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப நாங்களாம் மனசு உடஞ்சி போய் தான் இருக்கோம். பிள்ளைங்கட்டு கொண்டு வர இந்த வாழ்வாதாரத்தில் இறந்து நாங்கள் எந்த ஊரில் இது அரவாணிகள் மாதிரி போய் நாங்கள் வாழ வேண்டியது. 2வது தண்ணியில்லாத காட்டில் தள்ளி மறுபடியும் நாங்கள் புதுசாக தலையெடுத்து வாழ்ந்த மாதிரி எங்கே கொண்டு போனாலும் எங்களை வந்து வீடு பார்த்து பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டது ரேஷன் கார்டு இதெல்லாம் நாங்கள் போய் புதுப்பித்து நாங்களாம் எங்களோட இதை நான் செயல்படுத்த முடியாது. என்ன ஆனாலும் சரி
சரி எங்களுக்கு இந்த அரட்டா வீட்டில் தான் நாங்கள் வாழ்வோம். இதுக்கு மத்திய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் உத்தரவு போட்டு எங்களை இதை வீட்டு தருமாறு நாங்கள் கேட்டுக்கொண்டோம். சாப்பிட கூட முடியல, ஒரு தண்ணி குடிக்க முடியலை. எப்போ கிளப்புவாங்களோ திடீர்னு வந்து சொல்கிறாங்க டோக்கன் கொடுத்து அவ்வளோதான் சுட்டு கொண்டுருவோம் அப்படி இப்படிலாம் மிரட்டுறாங்க சார். அதனால் எங்களுக்கு பயமாக இருக்குது. பிள்ளைங்கள்லாம் வந்து எம்மா நம்மலாம் படிச்சுட்டு எங்கே போகிறோம், நம்ம ஊரே அழிய போகுது, நம்ம படித்து என்ன செய்ய போகிறோம். படிக்கிற பிள்ளைங்களும் அறவரை தான் சார் படிக்குதுங்க. என் மேலாம் 480 மார்க் 10th எடுத்திருக்கேன். இருந்தாலும் இந்த ஊர் எங்கே பார்த்தாலும் என்கிட்ட வந்து கேட்குறாங்க. நாகமலையில் படிக்கிறேன், எங்கே பார்த்தாலும் நம்ம ஊரை தான் கேட்குறாங்க, நான் படித்து என்ன செய்ய போகிறேன் அப்படி சொல்கிற எல்லா பிள்ளைங்களுடைய மனசும் பாதிக்கப்படுதுங்க சார் இதை நினச்சி. அதனால் இந்த மத்திய சர்க்காரும் தமிழ்நாடு அரசு வந்து எங்களுக்கு நல்ல நம்புகிறோம், நல்ல இதை சொல்லுவாங்க நம்புகிறோம். ஆனால் எங்கள் ஊர் மக்களே சுட்டு கொண்டாலும் சரி நாங்கள் இந்த மண்ணில் தான் சாவ ஒழிஞ்சு, ஆனால் இந்த ஊரை விட்டு நாங்கள் வெளியேற மாட்டோம். இது வந்து இருக்கிற எல்லா அண்ணையா ஐயா எல்லா பேரும் கேட்டு எங்களை வாழ வைக்கணும் சார் இந்த மண்ணிலேயே. எங்கள் ஊரில் வந்து காட்டுவாசி ஊர் மாதிரி ஆற்று தண்ணி கிடையாது. மழை விழுந்தா விளையும், மழை இல்லாட்டி விளையாது. நாங்கள் விளையாத வாழ்வாரத்துக்கு ஊர் எங்கேயும் போய் வேலை பார்த்து கூட்டில் வந்து குருவி கூடு மாதிரி இந்த ஊரில் நாங்கள் அடைஞ்சு இந்த ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இப்போதைக்கு இடையிட்டு நாங்கள் ஊரை விட்டே போக சொல்கிறாங்க. நாங்கள் எதாவது பண்ணுவோம், ஊரை விட்டு போங்கன்னு. நாங்கள் இதுக்கு முற்பாடு எங்கே போய் எங்கள் பிள்ளைகள் நாங்கள் வாழ முடியும்? மழையும் இல்லாமல் தண்ணியும் இல்லாத நம்ம ஊர் மலங்காடு இதுலேருந்து வாழ்ந்தோம். இது வரைக்கும் வாழ்ந்து பிள்ளை விட்டு எல்லோரும் நல்லா சேமலமாக இருக்கும்போது ஊரை விட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் போக மாட்டோம் இந்த ஊரை விட்டு, நாங்கள் இந்த ஊரில் தான் இருப்போம். எங்களுக்கு மீண்டும் இந்த ஊரில் எந்த இதுவும் அசம்பாவம் நடக்காமல் எங்களுக்கு கேட்டு கொடுக்கணும், இந்த ஊரில் வாழ வைக்கணும். ஊரை விட்டு போங்கன்னு யார் சொன்னாங்கம்மா? வர்றவங்க போகிறவங்க தான் சொல்கிறாங்க. ஆமாம், இந்த ஊரில் நாங்கள் வந்து இந்த இது இருக்குது நாங்கள் எடுப்போம், உங்களுக்கு பாதிக்கும். நீங்கள் வந்து 4-5 ஊருக்காரவுங்க நாங்கள் எங்கனவோ இருக்க சொல்கிறீங்களே இருங்க அப்படின்றது மாதிரி பேசுகிறாங்க. நாங்கள் போக மாட்டேன்னு போக மாட்டோம். இந்த ஊர் தான் எங்களுக்கு செத்தாலும் பிழைச்சாலும் வாழ்ந்தாலும் நாங்கள் முன்னோர்கள்லேருந்து வாழ்ந்த ஊர். இனிமேல் நாங்கள் எங்கே போய் வாழ முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த ஊரில் ஒரு வருஷம் மழை விழுந்தால் 2 வருஷம் விளையாது, ஆற்று தண்ணியும் கிடையாது. நாங்கள் முன்னோர்கள் இருந்து வாழ்ந்து வந்த ஊர். இப்போ நாங்கள் நல்லா புள்ள விட்டு சேமலாமல் பிழைக்கும் போது போங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கே போவோம்? வீடுகளை அளக்க வந்தாங்க. என்னப்பா வீடுகள் இருக்கும்? எங்களை படித்த இன்ஜினியரு, நாங்கள் அந்த இன்ஜினியருக்கு படிக்கிறோம், அதுக்கு நாங்கள் அளக்குறோம், எதுவும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. வீடு படிச்ச பிள்ளைய, பொம்பளை பிள்ளைய, ஆம்பளை பசங்க, மைனர் பயலுக காலேஜ் படிச்சு நாங்க வீடு பிளானுக்கு படிக்கிறோம், நீங்க பயப்படாதீங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்களா? இப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அழக வந்திருக்காங்க. போன வருஷம் இப்ப நீங்க கேட்டதுக்குலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்க மண்ணை எடுக்க கூடாது, இதை விட்டு நாங்க போக மாட்டோம், எங்களோட வாழ்வாதாரம் இதுதே, இதை விட்டு நாங்க போறதுக்கு வேற வழியே இல்லை. கோடான கோடி கொடுத்தாலும் எங்க மண்ணை விட்டு போக மாட்டோம். மண்ணுல இறந்தாலும் இறப்போமோ ஒழிய எங்க மண்ணை விட்டு ஒரு ரிப்பீட்டு நகல மாட்டோம். பச்சை குழந்தையில இருந்து 100 வயசு கிளவி வரைக்கும் எங்களை மண்ணில் போட்டு புதைச்சிட்டு நீங்க சுரங்கத்தை எடுத்துக்கலாம். அங்கே நரசிங்கம்பட்டியில் வந்து மலை கோயில் இருக்குது. ஒரு கையும் மண்ணள்ளி போட்டு சாமி நீ என்ன வரம் கேட்டாலும் கொடுக்கும் மலையான். அப்படியாக அந்த மலையானையும் எடுக்கிறோன்றாங்க. அந்த மலையானும் எடுக்கக்கூடாது, எல்லாத்தையுமே எடுக்கக்கூடாது. நீங்கள் எங்கள் மலையை காத்து வைப்பீங்க, அதுதான் எனக்கு தெரியும். இதெல்லாம் நீங்கள் சர்க்கார்லேருந்து எங்களுக்கு வேணும்னா நீங்கள் சர்க்காரில் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது போக நீங்கள் சர்க்கார்லேருந்து எடுக்கணும்னு சொன்னால் நாங்கள்லாம் மக்கள்லாம் எங்கிட்டு போகிறது? நாங்கள் எங்கே போய் பிழைக்கிறது? எப்படி சாப்பிட்றது? எப்படி பிள்ளை வீட்டில் காப்பாற்றுறது? அப்போ எல்லாத்துக்கும் விஷத்தை கொடுத்து கொண்டது மாதிரி நீங்கள் கொள்றீங்களா? அப்படி நாங்கள் எங்கிட்டு போய் ஆட்டு போய் வேலை கேட்குறது, ஆட்டு போய் தோன்றது? நாங்கள் சொந்த ஊரை விட்டுட்டு, சொந்த விவசாயத்தை விட்டுட்டு, சொந்த பிள்ளை விட்டியெல்லாம் விட்டுவிட்டு ஆளுக்கு ஒரு கடை போய் எங்கிட்டு போய் தள்ளுறாங்க, எங்கிட்டு வைக்கிறாங்க. நாங்கள் என்ன பிழைக்க முடியும், என்ன வைக்க முடியும்? அப்படியெல்லாம் இருக்கையில் எங்களுக்கு ஊர் வேணும், எங்களுக்கு மக்கள் வேணும். நாங்கள் மக்கள் தாய மக்கள்லாம் ஒரு இடத்துல இருக்கிறோம். நாங்கள் போய் எங்கிட்டு போய் நீங்கள் அல்ல தள்ளினாங்கன்னா நாங்கள் போய் எங்கிட்டு போயிருப்போம், எங்கிட்டு போய் வருவோம், எங்கிட்டு போயிருப்போம்? கோயில் குளம் எல்லாத்தையும் இழந்துட்டு போய் நாங்கள் போய் எங்கிட்டு போய் தெரியுது? சாகிறது தவிர மற்ற எந்ததுமே வழியில் நீங்கள் சாகிறதுக்கு அதுக்கு இப்படியெல்லாம் இருக்கிற வச்சு எங்கள் ஊர்லலாம் அழிக்க வேணாம். நாங்கள் எப்போதும் இந்த மாதிரி நாங்கள் இருந்துட்டு போகிறோம். நாங்கள் நீங்கள் வந்து சர்க்கார்லேருந்து உதவி செய்யுண்டு நீ எங்களுக்கு உதவியும் செய்ய வேணாம். நாங்கள் உள்ள வேலையை பார்த்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தால் போதும். பிஆர்பிக்காரன் வந்து அவன் என் குடும்பமே நாசமாக போச்சு. எங்கள் ஊர் தெய்வ கடாச்சாரமான ஊர். நீங்கள் வந்தது உங்களுக்கு அது வந்து வினைக்குத்தே நீங்கள் வர்றீங்க. உங்கள் ஊராக இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் எடுப்பீங்களா சொல்லுங்கள்? எங்கள் ஊரில் இப்படி வந்து நீங்கள் எடுக்கிறது நல்லதில்லை. சுற்று வட்டாரத்தில் எத்தனை கிராமம் இருக்குது, எவ்வளவு மக்கள் இதில் அதெல்லாம் பாதிக்கப்பட போகிறாங்க. தயவு செய்து சர்க்கார் இதை நிறுத்தணும். நீங்கள் கண்டிப்பாக நிறுத்தியே ஆகணும். இதால் ஏகப்பட்ட பேர் இதை எடுத்தீங்கன்னா நாங்கள் நிறைய பேர் சாகத்தே வேணும். செத்து போயிடுவோம். நாங்கள் இங்கே இதை விட்டு நாங்கள் கடந்து போகவே மாட்டோம். செத்தே போயிடுவோம். தண்ணி இல்லாமல் வெண்ணி இல்லாமல் நாங்கள் வந்து இதோடு நாங்கள் வேறு ஊருக்கெல்லாம் போக மாட்டோம்.
செத்தே போயிடுவோம் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அரசு இதை கண்டிச்சு நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து எடுக்கவே கூடாது. தயவு செய்து சர்க்காரு கூடிய சீக்கிரம் இதை நிப்பாட்டியே ஆகணும். நிறைய நாங்கள் எங்கள் ஊரில் நாங்கள் வந்து யாரும் போக மாட்டோம், எல்லாம் செத்து மாண்டுருவோம். செத்து மாண்ட விட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஆமாம், இது நீங்கள் அப்புறம் நீங்கள் எடுத்து என்ன செய்ய போகிறீங்க? இத்தனை சனங்களும் ஆள் இல்லாத ஊரில் அப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இத்தனை சனங்களையும் கொண்டுட்டு எடுத்துகிட்டு போங்க. தயவு செய்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இதை எடுக்காதீங்க, டங்ஷனை எடுக்காதீங்க. இங்கே எத்தனை கோயில் குளங்கள் எல்லாம் இருக்குது. நாங்கள் இந்த ஊரை விட்டு போக மாட்டோம். எங்களுக்கு இந்த ஊர் தேவை. எங்களுக்கு இந்த மக்கள் எல்லாம் நாங்கள் சேர்ந்து இந்த ஊரில் வாழணும். எங்களுக்கு இதுதே உயிர் உள்ள வரையும் எங்கள் பிள்ளை ஊட்டி தலைமுறைக்கு எங்களுக்கு இந்த மண்ணுதே எங்களுக்கு எல்லாத்துக்குமே வேண்டும். ஆனால் இதை வந்து இப்போ அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் அதை விட மாட்டோம். ஆனால் எங்களுக்கு இதில் இருக்க நாதாக்க, இந்த கோயிலுக, இந்த சாமியை, சித்தருக அனைவர்களும் எங்களுக்கு கை கொடுக்கணும். இந்த நாடும் கை கொடுக்கணும். இந்த கவர்மெண்ட்டும் எங்களுக்கு ஒத்துழைக்கணும். இந்த நாட்டு மக்களும் ஒத்துழைக்கணும். நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். எல்லாரும் சேர்ந்து எங்களை இந்த நெக்களை வாழ வைக்கணும். இந்த பூமியை தவிர நாங்கள் எத்தனை காலங்காலமா இருந்த இடங்குதுங்க. அந்த இடத்த அழிக்கணும்னு நினைச்சா அதை அழிக்க முடியாது. ஆமா, எத்தனையே பிள்ளை உள்ள தலைமுறைக்கு இந்த மலையை இருந்த மலையை அழிக்கணும்னு நினைச்சா அழிக்க முடியுமா? அழிக்க முடியாது. இந்த தெய்வங்க பார்ப்பாங்க. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு போராடுவோம். அதைத்தான் நாங்கள் செய்ய முடியும். இந்த மண்ணை விட்டு நாங்கள் வேற விட போக முடியாது. எங்களை செய்யணும்னு நினைச்சாண்டா எங்களை கொண்டுட்டு இந்த ஊர்ல எங்களை கொண்டுட்டு அது செய்யட்டு. இந்த பூமியை தவிர நாங்கள் வேற எங்கேயும் போகவும் மாட்டோம். அழிஞ்சா அந்த பூமியில இருந்து அழிவோம். நாங்கள் வேற இடம் நாங்கள் போகவும் மாட்டோம். இந்த தண்ணி குறைஞ்சிட்டா அந்த தான் இந்த தண்ணிக்கு போய் சமைப்பாங்க. இதுல எங்களுக்கு வந்து இந்த தண்ணி தான் எங்களுக்கு கஞ்சி இல்லைன்றாலும் நாங்கள் இந்த தனியாக வந்து குடிச்சிட்டு ஒரு சொம்ப குடிச்சிட்டு நாங்கள் இன்னைக்கு பொழுதுக்கு பட்டினே தெரியும். அப்படிப்பட்ட தண்ணி, அப்பேற்பட்ட மண். ஆனால் மனசாட்சி இல்லாமல் நாங்கள் அழிப்போம்ன்றாங்க. அவர் தவறான முடிவு. ஆனால் எங்களுக்கு வந்து இந்த மக்கள் எங்களுக்கு ஒத்துழைக்கணும். இந்த நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனால் எங்களுக்கு வந்து எல்லாருமே உதவி செய்யணும். எங்களுக்கு சர்க்காரும் உதவி செய்யணும். இந்த கவர்மெண்ட்டும் எங்களை ஒத்துழைக்கணும். இந்த ஊர் மக்களும் ஒத்துழைக்கணும். இதில் இருக்க எங்களை வணங்குற பேயை நாங்கள் வணங்குற எந்திரிச்சா கலிஞ்சமலை சிவனே எங்களுக்கு வழி விடுன்னு நாங்கள் அவங்கள வணங்குறோம் பாரு. அவங்க தான் எங்களுக்கு வழி விடணும். இங்கே உள்ள ஊத்துகளில் நீங்கள் அள்ளி குடிச்ச தண்ணி நீங்கள் அள்ளி குடிச்சங்கிட்டு வச்சுக்க, உங்கள் ஆயுசு முழுவதும் இந்த ஊர் இப்பேற்பட்ட ஊர் இதை தொடக்கூடான்ற எண்ணந்தே உங்கள் மனசில் வரும். அப்பேற்பட்ட ஊரை மனச்சாட்சி இல்லாமல் நாங்கள் இப்படித்தான் செய்வோம்டா, அது இந்த கடவுளுக்கே ஏற்காது. ஆனால் அதனால என்ன விளைவுகன்றே தெரியலை. இதை தொட்டா அதுக்குள்ளே நான் நஷ்டத்தை நாங்கள் சொல்ல எங்கள் வாயால் சொல்ல முடியாது. ஆனால் அவங்க அதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிச்சுதான் போவாங்க. சங்ஷன் வந்து நமது ஊரில் இருக்குன்னு சொல்லி மேல் இடத்துலேருந்து உத்தரவு போட்டு ஊரே காலி பண்ணணும். ஒரு 13 கிராமத்தை காலி பண்ணணும்ட்டாங்க. இந்த வாரமாக நாங்கள் தகவல் தெரியலை. இப்போ தகவல் தெரிஞ்சோன்னா நாங்கள் எடுத்து ஃபஸ்ட்டு எங்கள் ஊரில் கிராம சபை கூட்டத்து மூலியமாக பிரச்சனையை ஒட்டு மொத்தமாக கிராம மக்கள் பூரா சேர்ந்து தீர்வு காண்டு முடிவு எடுத்தோம். அதுக்கு பிற்பாடு நாங்கள் மேலூரில் ஒரு போராட்டம் பண்ணோம். அதுக்கு அடுத்து அலர்கோயிலில் ஒரு போராட்டம் பண்ணோம். அதுக்கு அடுத்து வல்லாலப்பட்டியில் ஒரு போராட்டம் மிகப்பெரிய அளவில் பண்ணணும். இருந்தாலும் இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த பிரச்சனைக்கு நாங்கள் ஒட்டு மொத்தம் வரவிட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. மூர்த்தியும் சொல்லிட்டாங்க. இந்த பிரச்சனை வரையா சங்ஷன் வந்தால் அரட்டவட்டி மக்கள் அடிக்கிறத தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. சுட்டாலும் சரி, எங்களை உயிர் காலி பண்ணாலும் சரி, எங்கள் ஊருக்காரவங்க யாருமே இதுக்கு அஞ்சு போகிறதுக்கு ஆள் இல்லை. சரிங்களா? இந்த அரட்டாவட்டி கிராமத்துக்கு வந்து ஒரு பெரிய புகழே இருக்குது. பக்கத்தில் அலர்கோயில் இருக்குது. அலர்கோயிலுக்கு தாய் கிராமமே வந்து அரட்டாவட்டி தான். அரட்டாவட்டியில் பிறக்கும் ஆண் பெண்கள் எல்லாமே வீரம். அதனால் என்ன சொல்கிறேன், தமிழ்நாடு ஃபுல்லாமே மாடு பிடிக்க போவாங்க, ஜல்லிக்கட்டு மாடு பிடிக்க. அதே மாதிரி கபடியும் நல்லா சிறப்பாக விளையாடுவாங்க. அதனால் இந்த மண்ணுக்கும் எங்கள் உடலுக்கும் ஒரு இணைப்புகள் இருக்குது. அதை வந்து எங்களால் விட்டுட்டும் போக முடியாது. விட்டுட்டு போட்டால் வீரமே குறைஞ்சமும் ஆயிரும். ரெண்டாவது, பிறந்த மண்ணை விட்டு எங்கேயோ போய் இருக்க முடியாதுல்ல. இங்கே பிறந்துட்டு நீங்கள் போய் எங்கேயோ ஒரு நக்கில் இடம் கொடுப்பீங்க. நாங்கள் எப்படி போயிருக்குது? எங்கள் வாழ்தாரம் எப்படி? விவசாயம் இருக்குது. பக்கத்தில் இருக்க கிராமங்கள் பூரா விவசாயத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கு கஞ்சி. இப்போ இருக்க சூழ்நிலை எங்களை கொண்டு எங்கிட்ட ஒரு கடற்கரையில் போட்டிங்கன்னா கடலில் எங்களுக்கு மீன் பிடிக்க தெரியுமா? தெரியாது. விவசாய வேலை மட்டும்தான் தெரியும். அதுவும் பெண்ணி கொக்கு கொடுத்து எங்களுக்கு எப்படி வேக்கா கட்டி கொண்டாந்து இங்கே மதுரை மாவட்டத்தில் கொண்டாந்து தண்ணியை கொடுத்து விவசாயம் பார்க்குறோம். இதை விட்டு நாங்கள் போய் எங்கிட்டு போகிறது? இது வந்து ஒரு அரசாங்கம் வந்து எங்கள் மண்ணை வந்து எங்களுக்கு மீட்டு எடுத்து கொடுக்கணும். ஒரு தாய் வயத்துலேருந்து பிறக்கலைன்ற மாதிரி தோணிடுச்சு. இப்போ எங்கள் தாய் ஒரு 10 மாதம் வம்பா சுமக்குறாங்க. எங்கள் தாய்க்கு 10 மாதத்தில் ஏதாச்சும் ஒன்று ஆகலாம். அப்போ கூட எங்களுக்கு கூட இவ்வளோ பதட்டம் கிடையாது. ஆனால் எங்கள் இந்த மண்ணை விட்டு வெளியே போகும்போதில் தாய் வகுத்துக்குள்ளே இருந்த மணிக்க பிறந்ததுக்கு கூட ஒரு இணைப்புகள் இல்லாத மாதிரி தான். வேற என்ன, நம்ம இந்த மண்ணில் பிறக்கலையா, அப்போ நம்ம இந்த தாய்க்கு பிறக்கலையா அப்படின்ற ஒரு மனக்கவலைக்கு வந்தாச்சு. இன்னைக்கு எந்த கட்சினாலும் வரலாம். என் தாய் என் மண், நாங்கள் போராடுவோம் சார். இந்த மக்கள் பூரா யாருக்கு? முதலமைச்சர், ஏதோ ஒரு முதலமைச்சருக்கு தானே சார் ஓட்டு போடுறோம். ஒரு முதலமைச்சர் தானே, 2 முதலமைச்சர் கிடையாதுல்ல.
அது ஏடிஎம்கே வந்தாலும் சரி, அது டிஎம்கே வந்தாலும் சரி, எங்கள் மண் எங்கள் தாய் எங்களுக்கு கண்டிப்பான முறையில் வேணும். ஒரு ரேஸ் மாடு இருக்குது சார், ஒரு மாடு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகுனா அந்த மாடு ஏறக்கூடாதுன்னு கொம்பில் தட்டிடுவாங்க. அந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கையை வந்து பயமுறுத்தியாச்சு, கண்டிப்பாக பயமுறுத்தியாச்சு. அச்சத்திலே இருக்கோம், அச்சத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதுவரையும். அதுதான் உண்மை. நாங்கள் ஒரு ஜல்லிக்கட்டு மாடோடு மனுஷங்களை முட்டுறது கூட ஈஸியாக முட்டிடலாம் சார். நாங்கள் ஜல்லிக்கட்டு மாடோடு முட்டக்கூடிய வீரர்களே பயமுறுத்திட்டாங்க இந்த அரசாங்கம். 4 கால் உள்ள ஒரு கிட்டத்தட்ட 1 டன் இருக்கும் அந்த மாடு. ஒரு ஆள் புறான்னா பிடிச்சிருவேன், அப்படி பிறந்த வீரம் மண்ணு சார் இது. அப்படி இருக்க வீரரில் இருக்க ஆளுகள்லாம் மிரண்டு இன்னைக்கு என்ன ஆகுமோ நாளைக்கு என்ன ஆகுமோ பயந்து தான் வாழ்க்கை ஓடிக்கிருக்கு சார். இதுதான் உண்மை. இல்லை சார், இந்த கருத்தை வந்து எங்களுக்கு மக்களுக்கு வந்து நேரடியாக யாருமே சொல்ல கிடையாது. மத்திய அரசு ஆய்வு பண்ணிட்டு போயிருக்காங்க, அதுவே எங்களுக்கு தெரியாது. மாநில அரசுகிட்ட சொன்னோம்னு சொல்கிறாங்க. மாநில அரசு வந்து அவங்களுக்குள்ளே தான் பேசிட்டாங்க. ஏடிஎம்கே ஆட்சிலையும் வந்து பேசணும்னு சொல்கிறாங்க, டிஎம்கே ஆட்சிலையும் பேசணும்ன்றாங்க. அதை வந்து மக்களுக்கு ஒரு கிராமப்புற ஊராட்சியோ ஒரு எம்எல்ஏ மூலியமாக மக்களுக்கு இது வரைக்கும் தெரியப்படுத்தலை. 1 வருஷத்துக்கு முன்னாடி லேசுவாசம் அடிபட்டுச்சு, நாங்கள் போராட்டம் எல்லாம் இது பண்ணோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வதந்தி அப்படின்னு சொல்லி எங்களை வந்து எந்த ஒரு இது பண்ணாமல் நிப்பாட்டிட்டாங்க. அதை வந்து போன வருஷம் பிப்ரவரியில் வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மையாகத்தே இருந்திருக்கு. அப்போ இது பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிசம்பரில் வந்து அதை வந்து சரியாக நிலைப்படுத்தி ஏலம் விட்டுருக்காங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய அரசு எங்களுக்கு எந்த ஒரு அரசு தரப்புலேயும் எந்த ஒரு அமைப்பு தரப்புலேயும் எங்களுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் வரவில்லை அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு நடந்த பிரச்சனை அவங்களுக்கு தெரியும். மக்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே தெரியப்படுத்தலை. நாங்கள் இப்போ தான் ஒரு விழிப்புணர்வு வந்து நாங்கள் வந்து அதற்கான எதிர்ப்புகளை வந்து ஸ்ட்ராங்காக வந்து தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் மீட்டிங் போட்டு ஒரு எதிர்ப்பு தெரிவித்தோம், வள்ளலாவட்டியில் ஒரு எதிர்ப்பு தெரிவித்தோம், அழகுருவையில் ஒரு எதிர்ப்பு தெரிவித்தோம், கலெக்டர் ஆஃபீஸில் எதிர்ப்பு தெரிவித்தோம், மேலூர் தாலுகா முன்னாடி ஒரு எதிர்ப்பு தெரிவித்தோம். இந்த மாதிரி அடுத்தது கட்ட போராட்டங்கள் வந்து நாங்கள் வந்து அடுத்தடுத்து நிகழ்த்திக்கிட்டே இருக்கிறோம். அதனால் நாங்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் நாங்கள் அந்த ஊரை விட்டு நாங்கள் காலி பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை சார். அது எவ்வளவு என்ன இருந்தாலும் நம்ம இது பண்ணிக்கிறோம் சார். டங்ஸ்டன் சுரங்கம் இருக்கிறதுன்றது மகிழ்ச்சி தான், ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து ஒரு இது தான். ஆனால் எங்கள் ஊரில் இருக்குது அப்படின்றது வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரை காலி பண்ணுறாங்க அப்படின்றது எங்களுக்கு பெரிய வருத்தமாக இருக்குது சார். அதுக்கு நாங்கள் ஒருபோதும் நாங்கள் வந்து தெரியப்படுத்த மாட்டோம், இது பண்ண மாட்டோம் சார், மறுக்க மாட்டோம் சார். ஊரை விட்டு காலி பண்ண மாட்டேன், ஒரு வீடு கூட இங்கேருந்து நகல்றதுக்கான வாய்ப்பு இல்லை சார். அரசாங்க தரப்புலேருந்து என்னதான் சொல்கிறாங்க? அரசாங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மாநில அரசு வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து நாங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இதுக்கான ஒரு அமலை வந்து நாங்கள் தெரியப்படுத்த மாட்டோம், மத்திய அரசுக்கு கொடுக்க மாட்டோம், செய்ய மாட்டோம், நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யாரும் மாநில அரசு சொல்றாங்க. மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் எடுத்தே தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பாக பேசப்படுற செய்தி அரிட்டாபட்டி டங்ஸ்டன் சுரங்கம். இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் விதமாகவோ இல்லை அரசு தரப்புல இருந்து கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்தோ தாலுகா ஆஃபீஸ்ல இருந்தோ யாருமே வந்து மக்களை சந்திச்சாங்களா சார்? இது வரைக்கும் யாருமே அப்படி வந்து சந்திச்சு இந்த மாதிரி இருக்கு பண்ணுது வைக்குதுன்னு எந்த ஒரு இதுவுமே சொல்லலை. நேரடியாக நாங்கள் வந்து ஒரு விளம்பரம் மூலியமாக செய்தி மூலியமாக நாங்கள் நாளிதழ் மூலியமாக தெரியப்படுத்தியிருக்காங்க. நாங்கள் அதை பார்த்து தான் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சவங்களும் எந்த ஒரு அரசு தரப்புலையோ ஒரு கட்சி தரப்புலையோ வந்து யாருமே எங்கிட்ட வந்து எதுவும் இது வரைக்கும் பேச கிடையாது சார். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பாண்டியர் காலத்தில் உருவாக்கப்பட்ட குடைவரை சிவன் கோவில் இருக்குது, மற்றும் அரிய வகை பறவைகள் இருக்குது, பஞ்சபாண்டவர் படுக்கை, தமிழ் கல்வெட்டு எழுத்துக்கள், பறவைகள் சரணாலயம், அதுபோல் ஏராளமானது இருக்குது. பறவைகள்லேயே எத்தனையோ வகை அரிய பறவைகள் எல்லாமே இங்கே வந்து வாழுது, இங்கே இருக்கு. இத்தனையும் அழிஞ்சு போகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த டங்ஸ்டன் நிறுவனம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து பேசிக்கிருக்கோம். போன வருஷம் வந்து இந்த மாதிரி எடுக்க போகிறோம்ட்டு நாங்கள் ஒன்று கூடவும் அதை வந்து அது ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து தாசில்தாரே வந்து ஊருக்குள்ள சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இந்த வருஷம் தான் இவ்வளவு தூரம் வந்து எடுக்க போகிறோம்ன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அலர் கோயில் ஆர்ப்பாட்டம் பண்ணோம், அதுக்கு முன்னாடி நம்ம மேலூருக்குள்ள ஆர்ப்பாட்டம் பண்ணோம், இப்போ மறுபடியும் வந்து நேற்று கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். தமிழக முதல்வர் சொல்லியிருக்காங்க நேற்று, ஊரை எடுத்தா நாங்கள் வந்து பதவியை ராஜினாமா பண்ணுறேன்னு இருக்காரு. இப்போ இல்லை, எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் எடுக்கக்கூடாது, அதுதான் எங்களோட முடிவு. இந்த ஊர்லேயே ஃபஸ்ட்டு நான் கிரைனட் எடுக்கணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவர் அட்ரஸ் கூட கிடையாது, அவர் பேரை கூட நான் சொல்ல விரும்பலை. இன்னைக்கு அந்த ஆள் கூட இல்லை, அந்த அட்ரஸ் இல்லை. ஆனால் இன்னைக்கு எங்கள் இன்னும் கூட தெரிஞ்சுக்க இந்த டங்ஷனில் வந்து ஆறு எடுக்க வரேன்னா அவங்க இதில் இருந்து கூட ஏதாச்சும் நடந்திருக்கலாம். ஆனால் சாமி எங்களை விடாது, அவங்கள விடாது. என்றைக்குமே இந்த இதுலேருந்து ஒரு மண்ணு பிடிய கூட அவங்களால எடுத்து போக முடியாது. நாங்கள் இன்ன வரைக்கும் இன்னும் உயிரை கொடுத்து கூட போராடுவோம். உயிராக போகிறா கூட எங்களாவே இருக்கட்டும், நாங்கள் அதை காப்பாற்றுறக்காண்டி இன்னும் எவ்வளோ வேணாலும் போராடுவோம். நாங்கள் அந்த ஊரை விட்டு போகவே மாட்டோம். எங்கள் மண்ணை காக்கிறதுக்கு நாங்கள் போராடுறோம். இந்த மனுஷங்க பூரா மண்ணை காக்கிறதுக்கு, மற்றபடி அவங்க கொள்கைக்காக போராடலை, சாதிக்காக போராடலை. எல்லாம் ஒட்டுமொத்த சாதி மதம் இதை எல்லாமே ஒன்றா சேர்ந்து போராடிக்கிருக்கான். எங்கள் உயிரே இதில் தான் இருக்குது. இதை மட்டும் எப்படியாச்சும் காப்பாற்றணும். எங்களை பூரா சுடட்டும், சுட்டு கொல்லட்டும், நாங்கள் போக மாட்டோம்.
எங்கள் புறா சுட்டு விட்டுட்டு அவன் இது பண்ணிட்டு போயிடறான். இப்போ வந்து எங்கள் ஊரில் தெய்வங்கள் நிறையா இருக்குது. எந்த ஒரு மலைக்கு 4 தெய்வம் 5 தெய்வம் இருக்குது. இதை விட்டு நாங்களும் போக மாட்டோம். எங்களுக்கு இதை விட வேற வழி இல்லை. இதை நிப்பாட்டணும். நிப்பாட்டுறதுக்கு ஏற்பாடு செய்யணும். மந்திரி இத்தனையோ கூட்டங்க போட்டோம், போராட்டம் பண்ணோம். பூராமே சித்தர்கள் இருந்த இடம் தான். சித்தர்கள் அதிகமாக வாழ்ந்துருக்காங்க. அதிகமாக அந்த மலையில் இருந்திருக்கிறாங்க. சிவன் கோயில் அந்த காலத்தில் இருந்த மாசியில் பெரிய திருவிழா மாதிரி நடத்துவோம். இங்கே திருவிழா நடக்கும். ஒரு 1000 பேத்துக்கு சாப்பாடு, 2000 பேத்துக்கு சாப்பாடு போட்டு தேடி அடியெல்லாம் வச்சு நங்கோடையெல்லாம் நிறையா கொடுப்பாங்க. எங்களுக்கு இதை விட வேற வழி இல்லை. இதை அறுக்கவும் விட மாட்டோம்.